ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் எப்படியாயினும் இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால், என் தங்கமே, நாளை நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும். அம்மா, இது எல்லாம் சாத்தியம்தானா? இத்தனை நாட்களும் நான் கண்ணீர் விட்டதற்கு பதில் நாளை கிடைக்குமா? உன்னை நம்பலாமா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டால், அம்மா சொல்வது போல் உன்னை நீ மாற்றிக்கொண்டால், வாழ்க்கையில் நடந்தது என்னவென்பதை தெளிவாக புரிந்து கொண்டாயானால், நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று அதை தடுத்துவிட நினைப்பவர்கள் ஏராளம். இன்னமும் அவர்கள் இதைதான் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் கண் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இங்கே யாருக்குமே இல்லை. மாறாக யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் எல்லோருமே இங்கே நினைக்கின்றார்கள். யார் வாழ்க்கையை பற்றியும் இங்கு யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் மட்டும் இவர்களுக்கு அக்கறை எங்கிருந்தோ வந்துவிடும். எப்படியேனும் இதனை கெடுத்துவிட வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டால் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றோ, இந்த நிலையில் இருந்து உன்னை மேம்படுத்த வேண்டும் என்றோ யாரும் நினைப்பது கிடையாது. மாறாக இது உனக்கு தேவைதான். நீ யார் பேச்சையும் கேட்காமல் இருந்தாய், அதனால் உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நீதான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்கிறார்கள். என் தங்கமே, சிலரது சூழ்நிலைகள் சில நேரங்களில் மற்றவர்களின் பேச்சினை கேட்க முடியாத நிலைமைக்கு இருக்கும். ஆனால் அதை அவர்கள் உணர்வது கிடையாது. எப்பொழுது நீ கஷ்டப்படுவாய், எப்பொழுது அதை சொல்லி உன்னை பேசலாம் என்றுதான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, யாருடைய எண்ணங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன்னுடைய வாழ்க்கை இன்று உன் கையில் இல்லாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணம். இது போன்ற சிலரினுடைய செயல்கள்தான் காரணம் என்பதை குறிப்பிடத்தக்க வகையில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சில பிரச்சனைகளும் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு இல்லாமல் செய்துவிட்டது என்பதே உண்மை. என் தங்கமே, இந்த உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் மெய்யாகிவிடக்கூடாது. அவர்கள் நிச்சயமாக உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை நீ உண்மையாக்கிவிடக்கூடாது. அம்மா ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழிக்க மட்டுமே இருந்தது. எந்த விதத்திலும் நீ எந்த விதமான நல்ல செயல்களையும் உன் வாழ்க்கையில் பார்த்துவிடக் கூடாது. எந்த சுபகாரியங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது. நீ கடைசி வரையிலும் இப்படியே தனிமையில்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்டால் ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. உன்னுடைய கஷ்டத்தை பார்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இது என்ன மாதிரி மனநிலை என்று இன்னமும் உன் தாயானவள் எனக்கு தான் புரியவில்லை. தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்காமல், நாம் வாழாவிட்டாலும் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று அல்லவா அவர்களினுடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஏன் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள்? என் தங்கமே, இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி போகின்ற அளவிற்கு தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். என்னை தவிர வேறு யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் நடக்காது. அதை நடக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். நினைப்பது அவர்களின் உரிமை. என்ன வேண்டுமானாலும் அவர்கள் மனதிற்குள் நினைக்கலாம். எதை வேண்டுமானாலும் செய்ய அவர்கள் மனது துடிக்கலாம். யாருடைய வாழ்க்கையை வேண்டுமானாலும் கெடுப்பதற்கு அவர்கள் முன் வரலாம்.
ஆனால் இதற்கெல்லாம் உன் வராகி அம்மா ஒருபோதும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன், அனுமதி கொடுக்கவும் மாட்டேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையை உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இவர்கள் ஒரு காரணம் என்றால் இன்னொரு வகையில் நீயும் ஒரு காரணம். என் தங்கமே, உறவுகளுக்குள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களின் பேச்சுக்களினால் பிரச்சனைகள் வரக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலும் இன்னொருவரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உறவுகள் பிரியக்கூடாது. உண்மை எது பொய் எது என்று இருவரும் பேசி தீர்க்க வேண்டும். மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக பேசி இருவரும் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். மனதிற்குள் நினைப்பதை மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தால் எதிரில் நிற்பவர்களுக்கு நீ என்ன நினைக்கிறாய் என்பது எப்படி புரியும்? அதனை எடுத்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ இந்த கடமையை செய்ய தவறியதுதான் இன்று இத்தனை பெரிய பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. நீ விரும்பிய வாழ்க்கையை நீயே அடைய முடியாமல் நின்று கொண்டிருக்கிறாய். காரணத்தை உன்னாலேயே சொல்ல முடியவில்லை. என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கை எல்லோருக்கும் நல்லபடியாக இருந்தாலும் மனிதனுடைய மனது எப்பொழுதும் ஒன்று போல இருப்பது கிடையாது. ஆரம்பத்தில் நீ இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று சொன்ன வாய்தான் இப்பொழுது நீ இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றது. ஒவ்வொருவரினுடைய மனநிலை நேரத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றதல்லவா? என் தங்கமே, இதையெல்லாம் நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கிடையாது. ஒருவரின் மீது அன்பு வைக்கும் பொழுதோ அந்த அன்பை வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் பொழுதோ இது போன்ற சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை முதலிலே நீ புரிந்து கொண்டிருந்தால் இத்தனை கஷ்டங்கள் இன்று உனக்கு வந்திருக்காது. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே காரணம் சரியாக புரிதல் இல்லாமல் இருந்ததுதான். எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதனை யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டாம். யார் மீது உண்மையான அன்பு வைத்து யாரோடு உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவர்களுக்கு அதனை புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அன்பு என்பதை இங்கே சிலர் தவறாக எடுத்துக்கொள்கின்றார்கள். நேரத்திற்கு ஏற்றாற் போலதான் அவர்கள் எப்படி மாற்றிக் கொள்கின்றார்களோ அதுபோலதான் நீயும் மாற்றிக்கொள்வாய் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனது மாறாது என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. என் தங்கமே, இருவருக்கும் இடையில் உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் யார் முதலில் இறங்கி போவது என்று ஒரு நாளும் சிந்திக்க கூடாது. நீ இறங்கி செல்வதனால் உனக்கு இங்கே எதுவும் குறைய போவது கிடையாது. மாறாக நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை மட்டும்தான் நிரூபிக்கின்றாய் என்பதை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்களையும் கசப்புகளையும் கொடுத்து விட்டது. ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் எப்படி இருக்கும் என்பதை உனக்கு உணர்த்தி விட்டது. ஆனால் என் பிள்ளையே, நீ இந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் எப்படி பிடித்து நின்று கொண்டிருக்கிறாயோ இந்த உறுதிதான் அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறது. வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக அதற்கான பரிசு கிடைக்கத்தான் வேண்டும். அதை உனக்கு கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு. அம்மா உன்னை விட்டு விடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. என் தங்கமே, மனதளவில் தனக்கு பிடித்தவர்களுக்காக இறங்கி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுவும் அவர்களிடத்தில் இருப்பதும் உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ இறங்கி செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. என் தங்கமே, தவறு யாருடைய பக்கத்தில் இருந்தாலும்
நியாயம் நிச்சயமாக உன் பக்கம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருந்தாலும் சரி, இறங்கி சென்று மன்னிப்பினை கேட்டு வாழ்க்கையை மீண்டும் நல்லபடியாக தொடர்ந்து நீ வாழ வேண்டும் என் செல்ல குழந்தையே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விடுகிறேன். என்ன தெரியுமா? நீ இந்த வராகியின் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற அந்த தேதியில் உன்னை தேடி நீ எந்த வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகிறது. என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதில் இந்த வராகியை மிஞ்சியவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை செய்து தர வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே மனதார விரும்புகிறேன். என் குழந்தையும் அதை பெறுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தருகின்ற நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ தயாராக இரு. உன் வராகி உன் கைகளில் ஒப்படைக்க வந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பிக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, இந்த உலகமே தலைகீழாக திரும்பி போனாலும் அதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே எதன் மீது அதிக கவனம் செலுத்துகின்றாயோ அது உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே போகும். உன்னை மிக விரைவாக வந்து சேர்ந்துவிடும். நீ எது வேண்டும் என்று அதிக கவனம் செலுத்தினாயோ அதுதான் உன்னை வந்து சேரும். உதாரணத்திற்கு, நீ பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் தான் உன்னை தேடி வரும். பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே செல்லும். அதுபோல நீ வாய்ப்புகள் மீது அதிக கவனம் செலுத்துவாயானால் நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் உனக்கு அதிகமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அது உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் உன் அன்பினை உணர்ந்து கொண்டார்களோ அவர்களிடம் உனது தேவை என்பதை பற்றி நீ வெளிப்படையாக சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் உன்னை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். உன்னுடைய தேவை என்னவென்பதை அவர்கள் நிச்சயமாக உனக்கு தர வேண்டும் என்று அவர்களும் முயற்சி செய்வார்கள். அதனால் என் குழந்தையே, நீ இது போன்ற மனிதர்களை உன்னுடன் அதிகமாக சேர்த்து வைத்துக்கொள். நல்ல குணங்கள் கொண்டவர்கள் உனக்கு ஒருபோதும் எந்தவித தீமையையும் செய்துவிட மாட்டார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, அனைவரையும் நீ நேசிக்க வேண்டும். யார் உன்னுடன் பழகினாலும் எல்லோரையும் நீ கள்ளம் கபடம் இல்லாத அன்போடு நீ நேசிக்க வேண்டும். ஆனால் அதில் சிலரை மட்டும்தான் நீ நம்ப வேண்டும். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. அதில் யாராவது ஒருவருடைய நடவடிக்கை உனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அவர்களை நீ பின்பற்றி செல். அவரோடு இருந்து அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவர் உனக்கு உதவி செய்வார், யார் ஒருவர் உனக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தருவார், யார் மூலமாக உனக்கு நல்ல செயல்கள் நடக்கும், யார் மூலமாக உனக்கு உதவிகள் எல்லாம் தேடி வரும், இந்த தாயானவள் யார் மூலமாக உனக்கு அதை தருவேன் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் அந்த ஒருவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நீ பின்பற்றி நடப்பாயானால் உனக்கு நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களை மட்டுமே அவர் புகுத்துவார். என் தங்கமே, அவரை பின்பற்றி வருவாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன் தாயானவள் இது உனக்கு நான் தருகின்ற சத்திய வாக்கு மட்டுமல்ல, இது தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற தூய்மையான எண்ணங்கள், உன்னுடைய துணிச்சலான செயல்கள், இவை இரண்டுமே எப்பொழுதுமே உனக்கு இருக்குமாயின் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறந்து விளங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அதனால் எப்பொழுதுமே மனதில் நல்ல தூய்மையையும் நல்ல துணிச்சலான எண்ணங்களையும் நீ கொண்டிருக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். என் தங்கமே, நேர்மையான
நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் அவரை விட்டு வைப்பதில்லை, அவர்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் இது போன்ற காரியங்கள் உனக்கு நடக்கிறது என்பதற்காக உன்னுடைய நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. உனக்கு மற்றவர்கள் முன்னால் நடிக்க தெரியாது, அதனால் உன்னுடைய நேர்மையை நீ ஒருபோதும் மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. என் தங்கமே, உனக்கு வழிகள் வாழ்க்கை அதிகமாக தந்தாலும் நிச்சயமாக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் பொறுத்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்டுவாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் உன் முன்னால் வந்து மண்டியிட்டு நிற்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை கண்டு அது உன்னிடம் வந்து மண்டியிடும். என் குழந்தையே, அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும். நீ நினைத்த வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க உன் வராகியானவள் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன். நீ உன்னுடைய உறுதுணையில் மட்டும் ஒருபோதும் தளரவிடக்கூடாது. என் குழந்தையே, நாளைக்கு எல்லாமே நல்லபடி வாழ்க்கையில் மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு தானே நீ ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டே செல்கின்றாய். அதுபோல என் தங்கமே, ஒருவேளை நாளை உனக்கு மாறாவிட்டாலும் அதனை நீ சமாளிக்க முடியும் என்று எப்பொழுது நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக மட்டும்தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தை, எல்லாம் சரியாகிவிடும் என்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று நினைப்பதுதான் தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்து தானாக நம்மிடம் வர வேண்டும் என்று நீ நினைப்பாய் அல்லவா? அதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் சரி செய்து இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் போல் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் எந்த திசையில் இருந்து எப்படி வந்து தாக்கும் என்பது உனக்கு ஒருபோதும் தெரிவதில்லை. ஆனால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே உனக்கு அதிகமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இது போன்று வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான அர்த்தம் என்பதை உணர்ந்து கொள். என் தங்கமே, எவன் ஒருவன் பயப்படுகிறானோ அவன் கவலையோடு தான் தினம் தினம் போராடி கொண்டு இருக்க வேண்டும். பயந்து பயந்து அந்த கவலையோடு வாழ்வதை விட அதனை எதிர்த்து நீ துணிந்து நிற்பாயானால், நடப்பது நடக்கட்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அவன்தான் அந்த வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் வெற்றியினை பெறப்போகிறான் என்பது அர்த்தம். என் தங்க பிள்ளையே, நீ நினைக்கலாம், எத்தனை நாள் இன்னும் போராட வேண்டும், இன்னும் எத்தனை காலம் நான் போராட வேண்டும் என்று நினைக்கிறாய். தாயே, உனக்கான அனுபவங்கள் நல்லபடியாக உனக்கு கிடைக்கும் வரை இந்த வாழ்க்கையை இனிமேல் நல்லபடியாக வாழ்ந்துவிடலாம் என்ற நம்பிக்கை உணர்வுகள் உனக்குள் வரும் வரை நீ எத்தனை காலம் கடந்து வந்தாலும் நமக்கானது நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கை உனக்குள் ஆணித்தனமாக இருக்கும் வரை இந்த தாயானவள் நிச்சயமாக உன்னோடு துணையிருந்து நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு செய்து தருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ எப்போது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ்ந்து காட்டுவேன், எனக்கு துணையாக யாரும் வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அன்று உன் தாய் உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்வதுதான் வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர நீ அதை பாதையில் விட்டு விட்டு ஓடி சென்றால் நிச்சயமாக அந்த வெற்றியும் உன்னை விட்டு ஓடி சென்றுவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ நினைத்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் கைகளில் வந்து சேர வேண்டுமானால் நீ அதன் பின்னே வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய ஓட்டத்தை நீ ஒருபோதும் நிறுத்திவிடாதே. வெற்றி உன் கைகளை நிச்சயமாக தழுவும். நீ நினைத்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படி உன் கைகளில் வந்து சேரும். உன் தாய் உனக்கான நல்ல நாளை நான் எப்பொழுதோ குறித்து வைத்து விட்டேன்.
இப்பொழுது உனக்கு தெரிவித்து விட்டேன். நீ அந்த நாளை நோக்கி அமைதியாக உட்கார்ந்து நகர்ந்து செல்லாதே. நான் சொன்ன இந்த முயற்சியையும் நான் சொன்ன இந்த வாய்ப்பையும் நீ நன்றாக பயன்படுத்தி கொள்வாயானால் அந்த நாள் உன்னதமாகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத நாளாக இந்த தாய் உனக்கு மாற்றி தந்து விடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. அதனால் நீ விடாமுயற்சியோடு ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ நம்பி தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது உன்னை கைவிட்டு விட்டதே என்று நம்பி மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வருத்தங்கள் எல்லாம் உனக்கு நிலையானது கிடையாது. என் குழந்தையே, உன்னுடைய இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உனக்கு வாக்கினை தருவது உன் வராகியானவள் நான் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, என்னுடைய வாழ்க்கையை நானாக தானே தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய கஷ்டங்களை யாரிடம் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நீ மனம் வெதும்புகின்றாய். என் தங்கமே, உன் தாயானவள் உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன். நான் உன்னை கை நீட்டி அழைக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னிடம் வந்து நீ பகிர்ந்து கொள். என் தங்கமே, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல மருந்தாக உன் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல ஆறுதலை தருவேன். என் தங்கமே, நீ தேர்ந்தெடுத்து விட்டாய் என்பதற்காக உன்னை அப்படியே நான் விட்டுவிட மாட்டேன். என் குழந்தையே, எல்லாம் தெரிந்து நீ இந்த தவறினை செய்யவில்லை. உன் வாழ்க்கை உன்னை எந்த பாதையில் அழைத்து செல்கின்றது என்பதை அறியாமலேயே தான் நீ இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிறாய். திக்கு திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயமாக காட்டி தருவேன். உனக்கான நல்ல பாதையினை உன் அம்மா நான் உனக்கு உருவாக்கி தருவேன். நீ யாரால் இந்த நிலைமைக்கு வந்தாயோ நிச்சயமாக அவர்கள் முன்னால் நீ நல்ல நிலைமைக்கு செல்வாய். என் தங்கமே, யார் உனக்கு காயங்களை கொடுத்திருந்தாலும் நீ அவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற நிலைமைக்கு எல்லாம் செல்லக்கூடாது. ஏனென்றால் உன்னை நம்பி புதிய உறவுகள் உன்னோடு இருக்கின்றன. அவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும். அவர்கள் உன்னை நம்பி இருப்பவர்கள், உன்னை பற்றி மட்டுமே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள். அவர்களுக்காக செய்ய வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்கும் பொழுது அவர்களை விட்டு நீ எங்கும் செல்ல முடியாது. என் தங்கமே, வாழ்க்கையில் ஏமாந்து விட்டேன் என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நீ இந்த ஒரு சூழ்நிலையில் ஆவது, இந்த ஒரு கட்டத்தில் ஆவது நீ என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய், நீ எப்படி ஏமாந்து போனாய் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கையை இன்னும் இழுத்து கொண்டு போய் மேலும் மேலும் அதிலிருந்து நீ தப்பித்து விடாமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது. என் தங்கமே, நீ உன்னை விட்டு பிரிந்து சென்றவர் மீண்டும் வர வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வை. என் தங்கமே, நீ ஒரு முறை நன்றாக சிந்தித்து பார். உன்னை விட்டு சென்றதற்கான காரணம் என்ன? மீண்டும் உன்னிடம் நான் அவரை அனுப்பி வைத்தால் நீ அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் தான் இருக்கின்றாயா, இல்லை மற்றவர்கள் ஏதோ சொல்கின்றார்கள் என்பதற்காக சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறாயா என்று. என் தங்கமே, அவர் உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கான தகுதிகள் அவருக்கு இருக்கின்றதா என்று ஒருமுறை நீ சிந்தித்துப் பார். உன் தாய் நீ என்னிடம் வந்து அழுது புலம்புகின்றாய் அல்லது கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் என்பதற்காக நான் எதையும் சிந்திக்காமல் அனுப்பி விட்டு விட்டேன் என்றால் என் பிள்ளையே, நீ மீண்டும் இதே நிலைமைக்கு தள்ளப்பட மாட்டாய் என்று என்ன உறுதி இருக்கின்றது? என் தங்கமே, உன் தாயானவள் நான் உன்னை நல்ல தாயாக அரவணைத்து காத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீயாகவே இந்த வாழ்க்கையில் சென்று மீண்டும் இதே குழியில் விழுந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்காது என்பதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நீ முதலில்
நினைக்க வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கை உனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் நீ அதிலிருந்து உன் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நீ மீண்டும் மீண்டும் அதே தவறைதான் செய்வாய் என்று வந்தால் உன் தாயானவள் நான் என்ன செய்ய முடியும்? என் குழந்தையே, நீ நிச்சயமாக இந்த ஒரு நிலையில் நல்லதொரு முடிவினை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். பிரிந்து சென்றவர் என்ன காரணத்திற்காக வேண்டுமானாலும் பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த நிலையில் உன்னை அவர்கள் தவிக்க விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அவரினுடைய மனம் எந்த அளவிற்கு கல்லாய் போனது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நான் உன்னிடம் மனம் திருந்தி வர வைத்தாலும் மீண்டும் இது போன்ற தவறை இன்னொரு முறை செய்ய மாட்டார் என்று எந்த ஒரு உத்திரவாதமும் இல்லை. ஆனால் என் குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு அந்த துணைதான் தேவை என்று என்னிடம் கதறுவாயானால் நிச்சயமாக நான் உன்னோடு சேர்த்து வைக்கின்றேன். ஆனால் என் குழந்தையே, நீ எனக்கு ஒரு உத்திரவாதத்தினை தர வேண்டும். என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் அவரை சார்ந்து நிற்க கூடாது. நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்க வேண்டும். உன்னை நம்பி இருக்கின்ற உன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய திறமை உனக்கு இருக்க வேண்டும். நீ அவரை நம்பி இருந்ததால் தான் இன்று உன்னை விட்டு அவர் சென்று விட்டார் என்பதற்காக உன்னால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த நிலைமை உனக்கு மீண்டும் வரக்கூடாது என்று உன் தாயானவள் நான் விருப்பப்படுகின்றேன். என் குழந்தையை மீண்டும் இந்த நிலையில் நான் தத்தளிக்க விடக்கூடாது என்று மனதார நினைக்கின்றேன். அதனால் என் குழந்தையே, இனிமேலும் இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு உருவாகாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கின்ற திறமையினை நீ வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, நீ விழித்து கொள்ள வேண்டிய நேரமும் இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கான நேரத்தினை நான் உருவாக்கி தந்து விட்டேன். இந்த நேரத்தினை நீ பயன்படுத்திக் கொள். உன்னால் எதை செய்து உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியுமோ அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டிய நேரம் இதுதான். இனிமேலும் கால நேரம் வரும் என்று நீ பொறுத்து கொண்டிருக்காதே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும். யாருடைய உதவியையும் நீ நாடி செல்லாதே. உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் நிச்சயமாக நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகளை செய்வார்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். அப்படி நீ எதிர்பார்த்து நிற்பாயானால் நிச்சயமாக நீ கலங்கி நிற்க வேண்டிய நிலை வரும். யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் உன்னோடு வந்து சேர்ந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்பும் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்து ஒருபோதும் வாழ்ந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை பல பாடங்களை உனக்கு நிறைவாகவே கற்றுக் கொடுத்து விட்டது. இனிமேலும் இந்த வாழ்க்கை உன்னை எங்கே அழைத்து சென்று விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நிச்சயமாக உன் வராகியானவள் உனக்கு துணையாக நிற்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் நிச்சயமாக நீ செய்ய வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு வாழ்வதற்காக நான் கொடுத்தது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதனை முடித்துக் கொள்வதற்கான உரிமையையும் நான் உனக்கு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் உன்னோடு எப்பொழுதும் பேசுவதற்கான காரணத்தை நீ அறிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நம்புகிறேன். நீ நினைத்த வாழ்க்கை, உன்னை பிரிந்து சென்ற வாழ்க்கையை உனக்கு நான் தரமாட்டேன் என்று ஒருபோதும் மறுக்கவில்லை. ஆனால் அந்த வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காது என்ற எந்த ஒரு உத்திரவாதமும் கிடையாது. மனிதனின் மனநிலை நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது என் குழந்தையே, உனக்கு
உனக்கு மட்டும் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இந்த நல்ல நேரத்தை நீ விட்டு விடாதே. உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதை நீ முதலில் கண்டுபிடித்து விடு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு நல்லபடியாக அமையும் என்று உன் வராகி அம்மா உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் பொழுது, என் குழந்தையே, உன்னை அரவணைக்க நான் எப்பொழுதும் உன்னோடு துணை நிற்கும் பொழுது இனி எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. நீ உன்னுடைய கண்ணீரை தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்திலும் சிந்திவிடக் கூடாது. நீ நல்லபடியாக பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன். என் தங்கமே, உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். உனக்கானவற்றை நான் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அதனால் எப்பொழுதும் நீ நல்ல எண்ணங்களோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் வாழ்ந்து கொண்டே இரு. என் அன்பு பிள்ளையே, நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுப்பேன். எல்லாம் இனி உனக்கு நல்லதாக மட்டுமே என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம் ஆதி வராகியே போற்றி.